To my lecture 6 haloalkane and haloarenes. ஓகே, ஸோ நம்ம எந்த ஒரு டைமும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ப்ரீவியஸ் லெக்சர் 5ல நான் உங்களுக்கு வந்து ஒரு ஜெஇ ப்ராப்ளம் நீட் ப்ராப்ளம் வந்து ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன். ஸோ அதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கொஸ்டினை கவனிப்போம். த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி ஆஃப் கிவன் குளோரைட் வித் அசிட்டேட் இன் அசிட்டிக் ஆசிடஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து நிறைய இது கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இது அசிட்டிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகிற ரேட்டை தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ரியாக்ஷன் என்ன மெக்கானிசம்ல ப்ரொசீட் ஆகும் அப்படின்னா SN1 மெக்கானிசம்ல ப்ரொடியூஸ் ஆகும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இதுல இருந்து குளோரின் ஃபர்ஸ்ட் என்னவாயிரும் அப்படின்னா ரிலீவ் ஆகி உங்களுக்கு என்ன ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா கார்போகேட்டையான் C+ ஜென்ரேட் ஆகும். அப்போ சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா எவ்வளவுக்குள்ள உங்க ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் அதிகமா இருக்கோ, ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் எவ்வளவுக்குள்ள அதிகமா இருக்கோ அவ்வளவுக்குள்ள உங்களுக்கு ரியாக்டிவிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா அதிகமா இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? ரியாக்டிவிட்டியும் அதிகமா இருக்கும். அப்ப நீங்க இந்த சம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா குளோரின் இருக்கிற இடத்துலலாம் குளோரினை ரிலீவ் பண்ணி அந்த கார்பன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா பிளஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷனுமே ஆக்சுவலா ஆர்டர் தான் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் எனக்கு ஆல்ரெடி இதுல ஆன்சர் தெரியும் அப்படிங்கறனால நான் வந்து டைரக்டாவே எழுதுறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல இருந்து நான் குளோரினை ரிலீவ் பண்ணிட்டேன், இல்லைன்னா குளோரினை வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா எங்க பிளஸ் வரும் அப்படின்னா இந்த இடத்துல பிளஸ் வந்திருக்கும். ஓகேவா? இதை நான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அலைலிக் கார்போகேட்டையான் அப்படின்னு சொல்லலாம். நான் ஆல்ரெடி அலைல்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா அலைலிக் கார்போகேட்டையான். ஏன்னா உங்க கார்போகேட்டையான் இருக்கிற கார்பனுக்கு பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்கு. அலைலிக் கார்போகேட்டையான் இஸ் ஹைலி ஸ்டேபிள். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அலைலிக் கார்போகேட்டையான் எதுல இருக்கும் அப்படின்னா ரெசனன்ஸ்ல இருக்கும். நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த டபுள் பாண்டால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போக முடியும். ஓகே, ஸோ ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆச்சுன்னா என்னோட ஸ்ட்ரக்சர் எப்படி மாறிடும் அப்படின்னா இந்த மாதிரி மாறிடும். இப்படி ஒன்று CH3 இந்த மாதிரி மாறிடும். ஓகேவா? இது அலைலிக் கார்போகேட்டையான். அதே மாதிரி செகண்ட் கேஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த குளோரின் ரிலீவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பிளஸ் வரும். இதுவும் என்னன்னா அலைலிக் கார்போகேட்டையான் தான். இதுலயும் என்ன நடக்கலாம் அப்படின்னா ரெசனன்ஸ் நடக்கலாம். இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்லயும் எனக்கு வந்து ரெசனன்ஸ் நடக்கு, செகண்ட்லயும் ரெசனன்ஸ் நடக்கு. அப்போ எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் கண்டிப்பா எல்லாருக்குமே வரதா செய்யும். ஸோ அதுக்கு அடுத்து என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் பார்க்கணும். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் காம்பவுண்டையும் செகண்ட் காம்பவுண்டையும் மறுபடியும் வரைகிறேன். கொஞ்சம் கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் 2 ஹெக்ஸேன் வரைஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கேயும் ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, அதுலேயும் ஒரு டபுள் பாண்ட் இருந்துச்சு. ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் காம்பவுண்டில் வந்து இந்த இடத்துல ப்ளஸ் வந்திருக்கும், அதே மாதிரி செகண்ட் காம்பவுண்ட்லேயும் இங்கே ப்ளஸ் வந்திருக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன்ல இங்கே CH3 இருந்துச்சு, செகண்டில் இதில் CH3 இருக்கு. நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதுலேயும் ரெசனன்ஸ் இருக்கு, இதுலேயும் ரெசனன்ஸ் இருக்கு. அப்போ இது ரெண்டுலையுமே ரெசனன்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜனை பார்க்கணும். அப்போ பிளஸுக்கு பக்கத்து கார்பன்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 2 ஹைட்ரஜன் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு இருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 3 ஆல்ஃபா, சாரி இதை பார்க்க முடியாது, sp2ல உள்ளதை பார்க்கக்கூடாது, sp3 ஹைபிரிடைசேஷனை மட்டும் தான் பார்க்கணும். அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதுல என்ன கிடைச்சிருது அப்படின்னா 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு. ஆனா இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும், 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்ப நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் மேல வரைஞ்சிருக்கிறது தான் என்னது அப்படின்னா மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்து இந்த கீழே உள்ள எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த குளோரின் ரிலீவ் ஆச்சுன்னா இங்க பிளஸ் வரும், அதுல எந்த விதமான ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷனும் கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த குளோரின் வெளியில தான் இருக்கு. ஓகேவா? இதுவும் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த கார்பன்ல தான் பிளஸ் வரும். இப்போ இதுலயும் ரெசனன்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த ரெண்டுல எது மோர் ஸ்டேபிள் அப்படின்னா இதுதான் மோர் ஸ்டேபிள். ஏன் அப்படின்னா இதுல வந்து செகண்டரி கார்போகேட்டையான், இதுல வந்து பிரைமரி கார்போகேட்டையான். அப்ப நம்ம கரெக்டான ஆன்சர் என்னது அப்படின்னா A ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இது கொஞ்சம் நீங்க வந்து கேர்ஃபுல்லா பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். இதுதான் நம்ம ஹோம்ஒர்க் நம்பர் 2. இந்த கொஸ்டின் வந்து ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். இப்போ நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா
நான் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே இதாக வரைஞ்சிடுறேன் கொஞ்சம் டீட்டெயிலாக. ஸோ இங்கே Cl இருந்திருக்கும், CH2 CH3 இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், CH3 CH2 CH2 Cl இது செகண்ட் ஆப்ஷன். இப்போ தேர்ட் ஆப்ஷன் ஆக்சுவலாக நீங்கள் எப்படி வரைஞ்சிருக்கணும் அப்படின்னா, அந்த C6H4 அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, C6H5 அப்படின்னா பென்சின். ஓகேவா? இப்போ இதுல ஒரு சைடுல என்ன அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா CH2Cl அட்டாச் ஆயிருக்கு, இன்னொரு சைடு என்ன அட்டாச் ஆயிருக்கு, பேரா பொசிஷன். அந்த பீங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா பேராவை மென்ஷன் பண்ணுது. COO CO ஆல்டிகைடை மென்ஷன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஆல்டிகைடை மென்ஷன் பண்ணலையே, இது OH H இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணுது. ஓகே, ஸோ 3H வருதா? ஆமா, இந்த இடத்துல 3H வந்திருக்கும், CH2OH. ஓகேவா? ஸோ இதை தான் மென்ஷன் பண்ணுது. இப்போ இதுலயும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி இன் SN1 நான் போனதுலேயே சொல்லி கொடுத்தேன். SN1 ரியாக்ஷன்ல வந்து கார்போகேட்டையான் ஜென்ரேட் ஆகும். எவ்வளவுக்குள்ள உங்க கார்போகேட்டையான் வந்து ஹைலி ஸ்டேபிளா இருக்கோ அவ்வளவுக்குள்ள ரியாக்டிவிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா அதிகமா இருக்கும். அப்ப இந்த இடத்துல இருந்து என்ன ஆக போகுது அப்படின்னா எல்லா இடத்துல இருந்தும் குளோரின் வந்து வெளியில ரிலீவ் ஆக போகுது. குளோரின் ரிலீவ் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும்? பிளஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ நான் 3 இடத்துலையுமே பிளஸ் போட்டுடுறேன். ஸோ இங்க ஒரு பிளஸ் வந்திருக்கும், அதே மாதிரி இதுல ஒரு பிளஸ் வந்திருக்கும், அதே மாதிரி இதுல ஒரு பிளஸ் வந்திருக்கும். இப்போ நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா இது வந்து செகண்டரி கார்போகேட்டையான், இது வந்து பிரைமரி, இதுவும் பிரைமரி. அப்ப நிறைய பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா இதுதான் இந்த ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவீங்க. செகண்டரி இஸ் மோர் ஸ்டேபிள் தென் பிரைமரி, அதுக்கப்புறம் இதுவும் பிரைமரி அப்படிங்கிறதுனால செகண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை சூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனா அந்த ஆன்சர் வராது. ஓகேவா? சாரி, நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கல. ஸோ 1 greater than 2 greater than 3 அந்த மாதிரி நீங்க எழுத வேண்டியிருக்கும். ஓகேவா? அப்ப எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னா இதை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும்னு நினைப்போம். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல வந்து உங்களுக்கு பிளஸ் எஃபெக்டும் ஹைப்பர் கான்ஜுகேஷனும் தான் இருக்கு. ஆனா நீங்க ஒரு பென்சீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பென்சீன்ல இந்த மாதிரி வட்டம் போடாம நான் ஒருவேளை இந்த மாதிரி போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல நான் எதை பார்க்கலாம் அப்படின்னா ரெசனன்ஸை பார்க்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ரெசனன்ஸ் ஸ்பெல்லிங் தப்பு. ரெசனன்ஸ் இஸ் ஆக்சுவலி மோர், எப்படி சொல்ல, இதுதான் என்ன பண்ணோம்னா ஹைலி ஸ்டெபிலைஸ் பண்ணும் கார்போகேட்டையான். எது கூட கம்பேர் பண்ணும்போது இண்டக்டிவ் எஃபெக்டையோ ஹைப்பர் கான்ஜுகேஷனையும் கம்பேர் பண்ணும்போது. அப்போ எதுதான் உங்களுக்கு ரியாக்டிவிட்டியில ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா தேர்டு ஒன்று தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் எது வரும் அப்படின்னா நம்மளோட செகண்டரி வரும். அப்போ 1, அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா 2. ஓகேவா? இதுதான் கரெக்டான ஆர்டர். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன், இந்த 2யுமே நீங்க சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வீடியோ வந்து எப்பவுமே பாருங்க, நம்ம லைன் பை லைனா NCERT ஃபர்ஸ்ட் டீச் பண்ணுவேன். வீடியோ முடிகிற நேரம் உங்களோட ப்ரீவியஸ் இயர் JEE அண்ட் நீட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கும் கொடுப்பேன். ஓகேவா? ஓகே, நம்ம இன்னைக்குள்ள டாபிக் உள்ள போகலாம். போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஆல்கைல் ஹாலைடை வந்து ஆல்கஹால்ல இருந்து சிந்தசைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி ஒரு ஹைட்ரோ கார்பன்ல இருந்து சிந்தசைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஃப்ரம் ஆல்கேன்ஸ் பை ஃப்ரீ ரேடிக்கல் ஹாலோஜினேஷன். இங்க என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் ஃபாலோ பண்ண போறோம். ஓகே, ஃப்ரீ ரேடிக்கல் குளோரினேஷன் ஆர் bromination of alkane gives a complex mixture of isomeric mono and polyhaloalkane which is difficult to separate as pure compound. Consequently the yield of single compound is low. ஸோ இது என்ன அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, இங்க என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா குளோரின் எடுத்திருக்கோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட். எப்பவுமே ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் எதுல தான் நடக்கும் அப்படின்னா லைட்டோட பிரசன்ஸ்ல தான் நடக்கும். அப்போ நீங்க கொஸ்டின்ல எங்கேயாவது ஹெச்னியூன்னு பார்த்தாலோ இல்ல யூவி லைட்னு பார்த்தாலோ நீங்க என்ன ரியாக்ஷன் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசமை தான் ஃபாலோ பண்றீங்க. ஓகேவா? ஆர் ஹீட் வந்து மோஸ்டா யூஸ் பண்ண மாட்டோம், மோஸ்டா இந்த லைட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நமக்கு இங்க 2 ப்ராடக்ட் கிடைக்குது. அதாவது இவங்க ஒரு பாயிண்ட்லயே சொல்றாங்க, நீங்க ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணீங்கன்னா எப்பவுமே சிங்கிள் ப்ராடக்ட் கிடைக்காது, நிறைய ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு தேவையான அந்த ஒரு ப்ராடக்டை மட்டும் தனியா எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். இன்னொன்று அதோட எப்படி சொல்ல, அது ஃபார்ம் ஆன அமௌண்ட் எப்பவுமே என்னவா தான் இருக்கும் அப்படின்னா கம்மியா தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் பெருசா இருக்கு, அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்றேன். ஓகே, இப்போ நானும் ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் எழுத போறேன். ஆனா இப்போ நான் என்ன மாலிகுல் எடுக்கிறேன் அப்படின்னா ப்ரோப்பேன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ CH3 CH2 CH3ன்னு எடுத்துக்கிடுறேன்.
இப்போ நான் இதுல என்ன பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா குளோரின் கேஸ் பாஸ் பண்றேன் இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட். இப்போ என்னோட ப்ராடக்ட் என்னெல்லாம் ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்னு என்னோட ப்ராடக்ட் எல்லாமே மோனோ ஹாலோஜினேட்டட் அப்படின்னா ஒரு ஹாலோஜன் தான் ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கிடுவோம். ஓகே, மல்டிபிள் ஹாலோஜனா ஆட் ஆகலாம். நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு வந்து மோனோ ஹாலோஜினேட்டர் தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எத்தனை வகையான ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சைட்ல இருக்கிற கார்பனும் இந்த சைட்ல இருக்கிற கார்பனும் ஒண்ணு, ஒரே டைப். ஓகேவா? அப்படின்னா அந்த ரெண்டு ஹைட்ரஜனுமே சேம் டைப். ஆனா இந்த நடுவுல இருக்கிற இது வந்து டிஃப்ரெண்ட் டைப். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நான் ஹைட்ரஜன் வரைகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஹைட்ரஜன் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? அந்த ஏபின்னா நான் என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். அதாவது ஏ அப்படின்னா இது எல்லாமே ஒரே டைப் ஹைட்ரஜன். நீங்க இதுல எதை வந்து ரிமூவ் பண்ணி ஹாலஜன் போட்டாலும் உங்களுக்கு ஒரே ப்ராடக்ட் தான் கிடைக்கும். அதே மாதிரி இது ரெண்டும் ஒரே டைப். புரியுதா உங்களுக்கு? நான் அதை தான் மேலே போட்டிருக்கேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு பாண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாண்ட் இருக்குன்னா அந்த பாண்ட்ல எப்பவுமே 2 எலக்ட்ரான் இருக்கும். 2 எலக்ட்ரான் எப்பவுமே என்னவா இருக்கும்னா, ஒரு எலக்ட்ரான் ஹைட்ரஜன்ட்ட இருந்து வந்திருக்கும், இன்னொரு எலக்ட்ரான் வந்து கார்பன்ட்ட இருந்து வந்திருக்கும். ஓகேவா? இப்போ ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன்ல எப்பவுமே என்ன நடக்கும் அப்படின்னா, ஹோமோலைட்டிக் கிளீவேஜ் நடக்கும். ஹோமோலைட்டிக் அப்படின்னா ஈக்குவல் இல்லைன்னா சேம்னு அர்த்தம். ஹோமோ அப்படின்னா ஈக்குவல் இல்லைன்னா சேம் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இமேஜின் பண்ணுங்க. இப்ப இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அதாவது இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா ஈக்குவலா உடையுது. கிளீவேஜ் அப்படின்னா உடையிறது இல்ல பிரியறதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதை ஈக்குவலா உடைச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி மாறிடும். கரெக்டா? அப்போ இந்த ஈக்குவேஷன் அதாவது ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன்ல என்ன நடந்துரும் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டும் தனித்தனியா வந்துடும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி வந்துடும். அப்போ பிரிஞ்சிரும். இப்ப இது மட்டும் பிரிஞ்சிருக்காது. நல்லா கவனிங்க. நீங்க லைட் பாஸ் பண்ணும்போது இது மட்டும் பிரிஞ்சிருக்காது. நம்ம ரியாக்ஷன்ல எதையும் பிரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா, குளோரினையும் பிரிக்கிறோம். ஏன்னா குளோரினும் நான் வந்து போடும்போது, அதுவும் லைட் கூட ரியாக்ட் ஆயிட்டு தான் இருக்கு. அப்ப இதுவும் என்னவா தான் இருந்திருக்கும் அப்படின்னா, பிரிஞ்சு தான் இருந்திருக்கும். அப்ப இதுவும் என்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, Cl டாட், Cl டாட் இந்த மாதிரி 2 இத ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்து, இந்த எலக்ட்ரான் எது கூட போய் சேர்ந்துரும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் கூட போய் சேர்ந்துரும். அப்ப இது ரெண்டும் சேர்ந்தா எனக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? CH3, CH2, C இந்த 2 H நான் தனியா எழுதுறேன். இந்த இடத்துல போய் Cl ஆட் ஆயிரும். ஓகேவா? இது என்னோட ஒரு ப்ராடக்ட். இதான் என்னோட ஒரு ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்னு வச்சுக்கிடுவோம். இதே மாதிரி வேற என்னெல்லாம் நடக்கலாம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெட் கலர்ல எந்த ஹைட்ரஜன் பிரிஞ்சிருந்தாலும், அதாவது ஏ டைப்ல எந்த ஹைட்ரஜன் பிரிஞ்சிருந்தாலும் எனக்கு இந்த ப்ராடக்ட் தான் கிடைக்கும். அதுல எனக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்ல. இப்போ நான் பில இருந்து ஒண்ணு பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பில இருந்து பிரிக்கிறேன் அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆயிருக்கும் எனக்கு? இந்த மாதிரி ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்குமா? அதாவது CH3, CH, CH3 இந்த இடத்துல டாட் வந்திருக்கும். அப்போ மறுபடியும் என்ன பண்ணும்? இன்னொரு குளோரின் டாட் அது என்ன பண்ணும்? அது கூட போய் அட்ராக்ட் ஆகும். அப்போ அட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும்? CH3, CH, Cl, CH3 இது என்னோட செகண்ட் ப்ராடக்ட். இப்போ புரியுதா? ஸோ இதான் ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன். அதனால ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது எப்பவுமே என்ன நடக்கும் அப்படின்னா மல்டிபிள் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேவா? ஸோ இப்போ நான் மெக்கானிசம் எல்லாமே நடத்திட்டேன். இப்போ நான் இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு சிம்பிளா நான் ஆன்சரை மட்டும் டைரக்டா எழுதுறேன். ஓகே, உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் என்னோட கொஸ்டின். இப்போ நீங்க இந்த ப்ராடக்ட் ரெண்டையும் எழுத போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண அப்படின்னா இதுல உள்ள ஹைட்ரஜன் பிரிச்சேன். ஓகேவா? CH3, CH2, CH2, Cl ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பிளஸ் CH3, CH2, சாரி CH, CH3, Cl செகண்ட் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இங்க ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ உங்க புக்ல உள்ள எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
இது ரெண்டும் சிமிலர் டைப். ஏ டைப், ஏ டைப். இது ரெண்டும் சிமிலர் டைப். பி டைப், பி டைப். அதனால தான் உங்களுக்கு 2 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். ஏ டைப்ல உள்ளது ஒண்ணு, இது ஏ டைப்ல ஃபார்ம் ஆனது, இது வந்து பி டைப்ல ஃபார்ம் ஆனது. ஓகே. ஸோ இதை நீங்களே இப்போ ஒரு நோட் எடுத்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்த டாபிக் என்னது அப்படின்னா ஃப்ரம் ஆல்கின்ஸ். இப்போ இந்த டாபிக் நீங்க படிக்கும்போது பக்கத்துல என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்ன வரைக்கும் நிறைய ஜெஇ அண்ட் நீட் கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாபிக்ல இருந்து தான் வந்திருக்கு. ஓகேவா? இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு ஷார்ட்கட்டை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ கவனிங்க. Addition of hydrogen halide and alkene is converted to corresponding alkyl halide by reaction with hydrogen chloride, hydrogen bromide or hydrogen iodide. ஓகே, இந்த ஹைட்ரஜன் புரோமைடு இருக்கிற இடத்துலையும் ஒரு சின்ன ஸ்டார் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேயும் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கு அப்படின்னா நான் ஒரு ஆல்கின் எடுத்திருக்கேன். நான் ஆல்கின் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு ஹாலோ ஆசிட் கூட போடுறேன். ஓகேவா? ஹாலோ ஆசிட் அப்படின்னா HCl, HBr, HI இந்த மாதிரி. இப்போ என்ன நடக்கு அப்படின்னா அதாவது இங்க ஒரு அடிஷன் ரியாக்ஷன் நடக்கு. இங்க இருக்க டபுள் பாண்ட் உடஞ்சி ஒரு இடத்துல ஹெச்சும் இன்னொரு இடத்துல வந்து அந்த ஹாலோஜனும் அட்டாச் ஆயிருது. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். இப்போ கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஈக்குவலா இருக்கு. ஐ மீன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். வரைஞ்சு காட்டினா உங்களுக்கு புரியும். இப்போ உங்க புக்ல உள்ள எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிமெட்ரிக்கலான மாலிகுல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க புக்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சி டபுள் பாண்ட் சி இந்த மாதிரி கேப் போட்டுட்டாங்க. அதுல எதுவுமே போடலை. இப்போ நான் இங்க வந்து ஹெச் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஹெச்சா போடுறேன் அப்படின்னா இப்போ நான் HCl ஆட் பண்றேன். HCl ஆட் பண்றேன் அப்படின்னா 2 இடத்துல HCl வரலாம். ஒன்னு இமேஜின் பண்ணுங்க. அதாவது Cl ஒன்னு இந்த சைடுல சேரலாம், அப்படி இல்லைன்னா இந்த சைடுல சேரலாம். அதே மாதிரி ஹெச்சும் இந்த சைடு சேரலாம், இல்லைன்னா இந்த சைடு சேரலாம். அப்போ இந்த ரெண்டுமே 2 விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நான் இந்த 2 பாசிபிலிட்டியுமே வரையறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் CH2 பாண்ட் CH2, அதே மாதிரி CH2 பாண்ட் CH2. இப்போ இந்த 2 இடத்துல என்ன சேரும்? இப்போ நான் இதை வரைகிறேன் அப்படின்னா ஒன்னுல வந்து இந்த இடத்துல Cl சேர்ந்துச்சு, இன்னொன்றுல இதுல Cl சேர்ந்துச்சு. அதே மாதிரி இங்க ஹைட்ரஜன், இதுல ஹைட்ரஜன். இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இது ரெண்டுமே ஒண்ணுதான். இதுவும் 1 குளோரோ ஈத்தேன் தான். இது 1 குளோரோ ஈத்தேன், இதுவும் 1 குளோரோ ஈத்தேன் தான். அப்போ இது ரெண்டுமே என்னன்னா சேம் மாலிகுல். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நான் ஸ்டார்டிங்ல எடுத்த மாலிகுல் வந்து என்னதுன்னா ஒரு சிமெட்ரிக்கல் மாலிகுல். அதனால நீங்க எப்படி HCl ஆட் பண்ணாலும் என்ன கிடையாது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஆனா உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள்ல சிமெட்ரிக்கல் ஆல்கின் கொடுக்க போறது கிடையாது. அப்போ நீங்க மாத்தி வரைஞ்சிட்டீங்க, அதாவது ஹைட்ரஜன் போட வேண்டிய இடத்துல குளோரினையோ இல்ல குளோரின் போட வேண்டிய இடத்துல ஹைட்ரஜனையோ மாத்தி போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் முழுசா தப்பாயிரும். ஓகேவா? அதனாலதான் நான் சொன்னேன் இந்த இந்த இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது. முக்கியமா எதுக்கு அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு. ஓகே, நம்ம மித்த லைனையும் ரீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி தரேன். Propene yield 2 product. However, only one predominates. நான் சொன்னா அதாவது இப்போ நான் ஒரு அன்சிமெட்ரிக்கல் ஆல்கின் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் அன்சிமெட்ரிக்கல் ஆல்கின் பாத்தீங்க அப்படின்னா இப்போ டபுள் பாண்டுக்கு இந்த சைடு CH2 இருக்கு, ஆனா இந்த சைடு வேற குரூப் இருக்கு. அப்போ டபுள் பாண்டுக்கு 2 பக்கமும் வேற குரூப் இருந்துச்சு அப்படின்னா நான் இதை என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா அன்சிமெட்ரிக்கல் ஆல்கின், அதாவது சிமெட்ரிக்கல் இல்ல. ஓகேவா? இப்போ நான் ஹைட்ரஜன் அயோடைடு ஆட் பண்ணும்போது 2 பாசிபிலிட்டி நடக்கு. ஒன்னு அயோடின் இந்த சைடு ஃபார்ம் ஆகலாம், இல்லைன்னா அயோடின் இங்க அட்டாச் ஆகலாம். இப்போ அயோடின் இந்த சைடு அட்டாச் ஆனதுதான் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கொடுத்துருக்கு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னது அப்படின்னா மைனர். அப்படின்னா என்னன்னா இது ரொம்ப கம்மியான அளவு தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த சென்டர்ல அட்டாச் ஆன அயோடின் தான் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா நிறைய ஃபார்ம் ஆயிருக்கு, மேஜர். இப்போ ஒரு கேள்வி வரும், ஏன் ஒன்னு மைனரா இருக்கு இன்னொன்னு மேஜரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது ரியாக்ஷன் மெக்கானிசம் வச்சுதான் இருக்கு. ஆனா உங்களுக்கு வந்து இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஃபுல் ரியாக்ஷன் மெக்கானிசம் மார்கோனிக் ஆஃப்க்கு தேவை கிடையாது. ஓகேவா? ஏன்னா இந்த ரியாக்ஷன் வந்து கார்போகேட்டையன் ஸ்டெபிலிட்டியை வச்சு போகும். ஓகே, நான் அதனால உங்களுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக் சொல்லி தரேன். இது மெக்கானிசமை ஷார்ட் பண்ண மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் ஒரு அன்சிமெட்ரிக்கல் இது எழுதுறேன். இப்போ நான் உங்க புக்ல உள்ள கொஸ்டின் தான் எழுதுறேன். ஓகேவா? ஏன்னா புக்ல உள்ளதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நான் வந்து அவங்க HI எடுத்தாங்க, நான் வந்து HCl எடுக்கிறேன். என்ன போட்டாலும் ஒண்ணுதான். நீங்க HCl எடுத்தாலும் சரிதான், HI எடுத்தாலும் ஒண்ணுதான். இப்போ நான் HI எடுக்கிறேன், இல்லைன்னா HXன்னு எடுத்துக்கிறேன். எதுக்கு வம்பு? HX காமனா எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க எப்பவுமே என்ன ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா நான் HClயோ இல்ல HIயோ எடுத்தேன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு HCl எடுத்திருந்தேன் அப்படின்னா இது எப்பவுமே என்னவா புரிஞ்சிருக்கும்?
ஹெச் பிளஸ் பிளஸ் சிஎல் மைனஸ். ஹெச்பிஆர் எடுத்திருந்தேன்னா ஹெச் பிளஸ் பிளஸ் பிஆர் மைனஸ். இதே அப்போ ஹெச் எக்ஸ் எடுத்திருந்தேன்னா அது எப்படி பிரியும்? ஹெச் பிளஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ். புரியுதா? இந்த மாதிரி தான் பிரிஞ்சிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்லி தரேன். இந்த டபுள் பாண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த டபுள் பாண்ட் இப்படி ரெண்டா பிரிங்க. இப்படி ரெண்டா பிரிச்சு இதுல பாசிட்டிவ் சார்ஜ் போட்டு பாருங்க. இங்க பாசிட்டிவ் போட்டேன் அப்படின்னா ஸ்டேபிளா இருக்குமா, இல்ல இங்க பாசிட்டிவ் போட்டா ஸ்டேபிளா இருக்குமா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னா நீங்க எல்லாருமே கரெக்டா சொல்லிடுவீங்க, இதுதான் ஸ்டேபிளா இருக்கும். ஏன் அப்படின்னா இது செகண்டரி, இது பிரைமரி. ஓகேவா? செகண்டரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் பிரைமரி. அப்போ பிளஸ் அந்த இடத்துல போட்டுக்கோங்க, மைனஸ் எங்க போடுங்க அப்படின்னா இந்த இடத்துல போடுங்க. ஓகேவா? அதாவது மோஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் சைட்ல வந்து பிளஸ்ஸையும் லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் சைட்ல மைனஸையும் போடுங்க. எப்பவுமே பிளஸ் நோக்கி எது அட்ராக்ட் ஆகும்? மைனஸ் அட்ராக்ட் ஆகும். அப்போ இது ஹெச் பிளஸ், இது எக்ஸ் மைனஸ். அப்போ எக்ஸ் மைனஸ் ஆட்டோமேட்டிக்காவே எதுக்கு அட்ராக்ட் ஆகும்னா இதுக்கு அட்ராக்ட் ஆகும். பிளஸ் எப்பவுமே எதுக்கு அட்ராக்ட் ஆகும்? மைனஸ்க்கு அட்ராக்ட் ஆகும். இது இதுக்கு அட்ராக்ட் ஆகும். அப்போ இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி நான் ஒரு ப்ராடக்ட் வரைஞ்சேன் அப்படின்னா எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணுங்க. அதாவது பிளஸ் நோக்கி மைனஸும், மைனஸ் நோக்கி இப்போ CH X CH3 இவ்வளவுதான் மேஜர். இதான் மேஜர் ப்ராடக்ட். முடிஞ்சுதா? அவ்வளவுதான். இல்ல இன்னொரு ட்ரிக்கும் இருக்கு. இதை விட ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்கும் இருக்கு. அது வந்து இதுக்கு வேலை செய்யும். ஓகேவா? அது என்ன அப்படின்னா கம்மியான அதிகமான ஹைட்ரஜன் இருக்கிற சைடு. இப்போ டபுள் பாண்ட்ல வந்து இந்த சைட்ல 2 ஹைட்ரஜன் இருக்கு, இந்த சைட்ல ஒரு ஹைட்ரஜன் தான் இருந்துச்சு. ஓகேவா? அதாவது நிறைய ஹைட்ரஜன் இருக்கிற சைட்ல இன்னொரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணிடணும். கம்மியான ஹைட்ரஜன் இருக்கிற சைட்ல உங்க நெகட்டிவ் குரூப் ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேவா? இந்த ட்ரிக்கையும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா நான் சொன்ன ட்ரிக் வந்து இங்க மட்டும் இல்ல, நிறைய ரியாக்ஷனுக்கு வேலை செய்யும். அதனால நான் உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தேன். இப்போ நான் இன்னொரு மாலிகுல் வரைகிறேன். ஓகேவா? நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா இது கூட வந்து நான் HCl ஆட் பண்றேன். ஓகே, நீங்க இப்போ வீடியோவை பாஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. நானும் இப்போ சால்வ் பண்றேன். 2 பேர் ஆன்சரையும் கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? டபுள் பாண்டை பிரிக்க சொன்னேன். இப்போ 2 சைடும் பிளஸ் போட்டு பார்க்கணும். ஆனா இப்போ நான் இந்த இடத்துல பிளஸ் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டெர்ஷரி ஃபார்ம் ஆகும். டெர்ஷரி கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல பிளஸ் போட்டேன் அப்படின்னா செகண்டரி தான் ஃபார்ம் ஆகும். இதுதான் மோர் ஸ்டேபிள், டெர்ஷரி தான் மோர் ஸ்டேபிள். அப்போ இந்த சைடு நான் பிளஸ் போடுறேன், அந்த சைடு நான் என்ன போடுறேன் அப்படின்னா மைனஸ் போடுறேன். பிளஸ் நோக்கி எது அட்ராக்ட் ஆகும்? நெகட்டிவ் குரூப் அட்ராக்ட் ஆகும். ஸோ Cl மைனஸ் நெகட்டிவை நோக்கி வரும், ஹெச் பிளஸ் Cl மைனஸ் பாசிட்டிவை நோக்கி வரும், ஹெச் பிளஸ் வந்து நெகட்டிவை நோக்கி வரும். அப்போ என்னோட ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா CH3 CH3 Cl CH2 CH3. இதுதான் என்னோட ப்ராடக்ட். இப்போ இப்படி நம்ம ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இந்த டபுள் பாண்ட்ல வந்து இந்த HCl ஆட் பண்றது, HBr ஆட் பண்றது, HA ஆட் பண்றது. இதுக்கு பேர் என்னன்னா மார்கோனிகாஃப் ரூல். ஸ்பெல்லிங் கரெக்டான்னு தெரியல, நெட்ல செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது பேர் வந்து மார்கோனிகாஃப் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இங்கதான் நான் உங்களுக்கு ஒரு ஸ்டார் மார்க் போட சொன்னேன். இது வந்து உங்க NCERT புக்ல இல்ல, பட் இது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல ஜேஇல வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம இன்னைக்கு கூட ஒரு சம்ல அதை பார்ப்போம். அதனால ஒரு ஸ்டார் மார்க் போட்டுக்கோங்க. இதுலயே என்ன இருக்கு அப்படின்னா ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? அதாவது நான் இப்போ மேல உங்களுக்கு சொல்லி கொடுத்தது வந்து மார்கோனிகாஃப் ரூல். ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே தலைகீழ பண்ணும். ஆனா இது எல்லா சிச்சுவேஷன்லயும் வராது. ஒரே ஒரு சிச்சுவேஷன், உங்க புக் லெவல்ல ஒரே ஒரு சிச்சுவேஷன்ல தான் வரும். எப்போ அப்படின்னா எங்கேயாவது ஒரு ரியாக்ஷன்ல நீங்க HBr மட்டும் பாத்தீங்க, தனியா பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன ரூல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மார்கோனிகாஃப் ரூல் ஃபாலோ பண்ணணும். ஆனா ஒருவேளை நீங்க HBr கூட ஏதாவது ஒரு பெராக்சைடை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், H2O2 H2O2வா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது பெராக்சைடை சேர்த்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன ரூல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மார்கோனிகாஃப் ரூல் ஃபாலோ பண்ணணும். ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 எக்ஸாம்பிள் வரைஞ்சு காட்டுறேன், உங்களுக்கு புரியும். இப்போ நான் CH3 CH டபுள் பாண்ட் CH2. இப்போ நான் 2 சிச்சுவேஷன் எடுக்க போறேன். இப்போ 2 சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல நான் வெறும் HBr மட்டும் போட்டிருந்தேன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வழக்கம் போல இதை 2ஆ பிரிப்பீங்க. எங்க பாசிட்டிவ் வரும் அப்படின்னா இங்க தான் பாசிட்டிவ் வரும். அப்போ அதுல தான் நெகட்டிவ் அட்டாச் ஆகும். ஸோ CH3 CH
CH3. இங்க வந்து உங்களுக்கு என்ன அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னா புரோமின் அட்டாச் ஆயிருக்கும். இதுதான் என்னது அப்படின்னா மேஜர். இன்னொன்னு வந்து என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா மைனரா இருந்திருக்கும். ஆனா நான் ஒருவேளை இதே ரியாக்ஷன்ல நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. இதே ரியாக்ஷன் எடுக்கிறேன். ஆனா இந்த தடவை நான் என்ன பண்றேன் அப்படின்னா HBr கூட H2O2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். H2O2 கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம இப்போ ஃபார்ம் பண்ணோம் பார்த்தீங்களா ஒரு மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட், அதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்டா வரீங்க, அவ்வளவுதான். இந்த இடத்துல இப்போ CH2 வந்துடும். அதாவது அப்படியே தலையில நீங்க அங்க மைனரா போட்டது இங்க என்னவாயிரும் அப்படின்னா மேஜர் ஆயிரும், அவ்வளவுதான். இந்த இடத்துல உங்களுக்கு புரோமின் அட்டாச் ஆயிருக்கும். இதுதான் இங்க மேஜர். இவ்வளவுதான், ரொம்பலாம் பெருசு கிடையாது. அதாவது மார்கோனிக் ஆஃப் உள்ள ஃபார்ம் ஆனதை அப்படியே தலையில ஃபார்ம் பண்ணணும். ஹைலைட்டான பாயிண்ட் இதுல எதுக்கு மட்டும்தான் வேலை செய்யும்னா HBRக்கு மட்டும்தான் வேலை செய்யும். HClக்கோ ஹைட்ரஜன் அயோடைடுக்கோ கொடுத்து H2O2 கொடுத்தாலும் நீங்க என்ன ரூல் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மார்கோனிக் ஆஃப் ரூல் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். இது எதுக்கு மட்டும்தான் வேலை செய்யும் அப்படின்னா ஹைட்ரஜன் புரோமைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ஹைட்ரஜன் புரோமைடுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். அதுவும் பெராக்சைடு கூட இருந்தா மட்டும்தான் வேலை செய்யும். ஓகேவா? இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல தான் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வருது. ஓகே, addition of halogens in the laboratory, addition of bromine in CCl4 carbon tetrachloride, ஓகேவா, to an alkene resulting in discharge of reddish brown color. ஆக்சுவலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த புரோமினோட கலர் என்னது அப்படின்னா ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌனா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புரோமின் இஸ் ஹைலி கரோசிவ். அதனால லேப்ல எல்லாம் போய் புரோமினை பார்த்தீங்க அப்படின்னா புரோமின் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் போய் விளாண்டுட்டு இருக்காதீங்க. இது ஹைலி கரோசிவ் அப்படின்னா என்னன்னா ஆசிடுக்கு ஈக்குவலா இது வந்து கரோசிவ். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா முக்கியமாக அன்சாச்சுரேட்டட் ஆல்கைன் இல்லை அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டை டெஸ்ட் பண்ணுறதுல புரோமினை யூஸ் பண்ணுவாங்க. உங்க லேப்ல கூட யூஸ் பண்ணுவாங்க. 12th எண்டிங்ல நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. என்ன நடக்கும் அப்படின்னா இதை நான் டைரக்டாவே சொல்லிடுறேன். இங்க கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க, ரெட்டிஷ் பிரவுன் கலர் ஆஃப் புரோமின் கான்ஸ்டியூவன்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட் ஃபார் டிடெக்ஷன் ஆஃப் டபுள் பாண்ட். டபுள் பாண்டுன்னு சொல்றத விட அன்சாச்சுரேஷன், அதாவது டபுள் பாண்டிங் கண்டுபிடிக்கும், ட்ரிபிள் பாண்டிங் கண்டுபிடிக்கும். ஓகேவா? இங்க வந்து நம்ம ஆல்கீனுங்கிறனால டபுள் பாண்டை மெயினா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லைனை வேணா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. புரோமின் வாட்டர் டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா டிடெக்ஷன் ஆஃப் டபுள் பாண்ட். இந்த அடிஷன் ரிசல்ட் இன் த சிந்தசிஸ் ஆஃப் விசினைல் டைப்ரோமேட் விச் ஆர் கலர்லெஸ். ஓகேவா? விசினைல்னா நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன், பக்கத்து கார்பன்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஹாலோஜன் ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டபுள் பாண்ட்ல உங்களுக்கு வந்து புரோமின் ஆட் ஆயிருக்கு, ஏன்னா நீங்க Br2 தான் எடுத்திருக்கீங்க. ஓகே, புரோமின் வாட்டர். இந்த ரியாக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் ஒரு அன்னோன் காம்பவுண்ட் எக்ஸ்ங்கிற ஒரு காம்பவுண்டை நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லேப்ல என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, நான் உனக்கு கொடுத்த இந்த எக்ஸ்ங்கிற காம்பவுண்ட்ல வந்து அன்சாச்சுரேட்டட் பாண்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அன்சாச்சுரேட்டட் பாண்ட் அப்படின்னா டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருக்கான்னு அர்த்தம். இது எனக்கு தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு பீக்கர்ல அந்த எக்ஸ்ங்கிற காம்பவுண்ட் எடுத்துட்டு அது கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா புரோமின் வாட்டர் ஆட் பண்ணுவேன். புரோமின் வாட்டர் ஆட் பண்ணும்போது கார்பன் டெட்ராக்ளோரைடையும் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். ஸோ CCl4ஐயும் சேர்த்து ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருவேளை என் இதுல வந்து கார்பன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட கொடுத்த காம்பவுண்ட்ல வந்து டபுள் பாண்ட் இல்லை அப்படின்னா புரோமின் ரியாக்ஷன் நடக்காது. ஏன்னா எதுவுமே இதுல டபுள் பாண்டே இல்லாதனால ஒண்ணுமே பெருசா நடக்காது. ஆனா ஒருவேளை எனக்கு வந்து கொடுத்த காம்பவுண்ட்ல டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த புரோமின் வந்து ரெட்டிஷ் பிரவுன் கலர், இந்த புரோமின் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல இருக்கும், ஒரு மாதிரி செங்கல் மாதிரி ஒரு கலர்ல இருக்கும். ஓகேவா? இப்ப என்ன நடந்துரும் அப்படின்னா இந்த புரோமின் எதுல போய் ஆட் ஆயிரும் அப்படின்னா இந்த டபுள் பாண்ட்ல போய் ஆட் ஆயிரும். இப்படி டபுள் பாண்ட்ல போய் ஆட் ஆனோடனே இந்த காம்பவுண்டோட கலர் என்ன அப்படின்னா கலர்லெஸ். அப்படின்னா என்னது, அதுக்கு கலர் கிடையாது. அப்போ உங்க ரெட்டிஷ் பிரவுனா இருக்கிற புரோமின் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடும். ஏன் காணாம போகுது? அதெல்லாம் ரியாக்ஷன்ல போய் கலர்லெஸ்ஸா மாறிட்டு அப்போ உங்க சொல்யூஷன் என்னவாயிரும் அப்படின்னா ரெட்டிஷ் பிரவுன் டு கலர்லெஸ். அப்ப என் சொல்யூஷன் வந்து டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ரெட்டிஷ் பிரவுனை காட்டுச்சு அப்படின்னா நான் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா நீங்க எனக்கு கொடுத்த காம்பவுண்ட்ல டபுள் பாண்ட் இருக்கு இல்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடலாம். ஓகேவா? அதனால இந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்னன்னா டிடெக்ஷன் ஆஃப் அன்சாச்சுரேஷன் பாண்ட் இல்லைன்னா டிடெக்ஷன் ஆஃப் டபுள் பாண்ட் சிம்பிளா சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான், இதுல ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வழக்கம் போல நம்ம சேனலோட சிக்னேச்சர் ஏரியாக்குள்ள வந்துட்டோம். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு படிச்ச டாபிக்ல உள்ள JEE அண்ட் நீட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஹோம் ஒர்க்குக்கும் ரெடியா இருங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ
when hydrochloric acid gas is treated with propene in presence of benzoyl peroxide it gives. ஓகே, ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா இது நீட் எக்ஸாம் தான், ஓகேவா? ஆனால் இப்போதான் இது நீட் இருக்கு. நீட்டுக்கு முன்னாடி வேற ஒரு பேர்ல இருந்துச்சு, அதுதான் இது, ஓகேவா? அதனால இது மெடிக்கல் எக்ஸாம்ல இருந்து வந்த ஒரு கொஸ்டின் தான், ஏன்னா ஓல்டு கொஸ்டின். இப்போ வீடியோவை பாஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணணும், ஓகே? அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்மளோட ரியேஜென்ட் எல்லாம் என்னன்னு பார்த்துருவோம். இங்கே ப்ரோப்பீன் கொடுத்துருக்காங்க. ப்ரோப்பீன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வரையணும். ஸோ CH3 CH டபுள் பாண்ட் CH2 இதுதான் ப்ரோப்பீன், ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறீங்க இன் பிரசன்ஸ் ஆஃப் பென்சாயில் பெராக்சைடு, ஓகேவா? அதாவது ஒரு பெராக்சைடை இன்வால்வ் பண்ணுறாங்க, அவ்வளோ நமக்கு தெரிஞ்சா போதும். பென்சாயில் ஸ்ட்ரக்சர்லாம் இப்போ நமக்கு தேவை கிடையாது. பெராக்சைடு இன்வால்வ் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சா போதும். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்னோட மேஜர் ப்ராடக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சிம்பிளா கேட்குறாங்க, ஓகே? நம்ம இப்போதான் இதெல்லாம் படித்தோம். இப்போ நான் வழக்கமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். CH3 CH டபுள் பாண்ட் CH2. இப்போ நான் இதை செப்பரேட் பண்ண சொன்னேன், டபுள் பாண்ட் செப்பரேட் பண்ணணும். ஒரு இடத்துல ப்ளஸ் போட சொன்னேன், இன்னொரு இடத்துல மைனஸ் போட சொன்னேன். ஃபர்ஸ்ட் மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்டை வரைஞ்சிட்டு ஆன்டி மார்கோனிக் ஆஃப் இருந்தால் அதை அப்படியே உல்டாவை வரைய வேண்டியதான். இப்போ இங்க பெராக்சைடு இன்வால்வ் ஆயிருக்கு. பெராக்சைடு இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா நீங்க என்ன ரியாக்ஷன் மோஸ்டா போயிருப்பீங்க அப்படின்னா ஆன்டி மார்கோனிக் ஆஃப்க்கு போயிருந்தீங்க அப்படின்னா நீங்க பண்ணது தப்பு. ஏன் அப்படின்னா நான் தெளிவா சொன்னேன், ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல் எதுக்கு மட்டும்தான் வேலை செய்யும் அப்படின்னா ஹைட்ரஜன் புரோமைடுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். ஆனா எனக்கு இங்க கொடுத்துருக்கிறது என்னது அப்படின்னா HCl இருக்கும்போது நீங்க பெராக்சைடு போட்டாலும் சரி போடலைனாலும் சரி அது என்ன ரூலை தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னா மார்கோனிக் ஆஃப் ரூலை தான் ஃபாலோ பண்ணும். அப்போ நம்ம பிளஸ் மைனஸ் வழக்கம் போல போட்ட மாதிரியே போட்டுடலாம். Cl மைனஸ் எங்க வரும் அப்படின்னா பிளஸ் நோக்கி வரும், H பிளஸ் எங்க வரும் அப்படின்னா மைனஸ் நோக்கி போகும், ஓகேவா? ஸோ நார்மல் மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட் நீங்க வரைஞ்சாலே போதும். ஸோ CH3 CH இங்க Cl இருந்திருக்கும், அதுக்கடுத்து இங்க CH3 வந்திருக்கும். ஸோ இதோட நேம் என்னது, ஐயூபேக் நேமிங் கொடுத்தோம் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். ரெண்டாவது பொசிஷன்ல குளோரின் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 2 குளோரோப்ரோபேன் இதுதான் என்னோட ப்ராடக்ட், ஓகேவா? ஸோ 2 குளோரோப்ரோபேன் ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கு, ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். ஒருவேளை நீங்களும் கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன், கை தட்டிக்கோங்க. ஒருவேளை நீங்க தப்பான ஆன்சர் சூஸ் பண்ணிட்டீங்க இல்லை ஏதாவது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நார்மல் தான், போக போக சரியாயிரும், ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின்குள்ள போகலாம். இதுதான் நம்ம செகண்ட் கொஸ்டின், ஓகேவா? இப்போ அதே கான்செப்ட் தான், the மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ், ஓகே? ஸோ இங்க வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்க HBr இருக்கு, ஆனா இங்க வந்து எதுவும் பெராக்சைடு அப்படின்னு எதுவும் எழுதியிருக்காங்களா அப்படின்னா எழுதல. ஆனா நல்லா நோட் பண்ணுங்க, இதுல நல்லா பாத்தீங்கன்னா இங்க O2 அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலா இங்க என்ன காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபுல் காம்பவுண்டை நான் இப்போ ஆர்ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது R2O2 இருக்கு. அப்ப இதை நீங்க லிட்டரலா பாத்தீங்கன்னா H2O2 அதே பேட்டர்ன்ல தான் இருக்கு, தெரியுதா? அப்போ R பாண்ட் O பாண்ட் O பாண்ட் R. அப்ப இது என்ன பாண்ட் அப்படின்னா பெராக்சைடு தான், ஓகேவா? ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெராக்சைடுன்னு எழுதுறதுக்கு பதிலா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரா தான் கொடுத்துருக்காங்க, ஓகே? ஸோ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மாதிரி விஷயத்துல, ஓகே? நான் அதனால தான் சொன்னேன், இந்த மார்கோனிக் ஆஃப் ரூல் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல்ல இருந்து எக்கச்சக்க கொஸ்டின் வந்திருக்கு. இது வந்து நீட் 2021 கொஸ்டின், ஓகே? இப்போ வீடியோவை பாஸ் பண்ணுங்க, நீங்களே ஆன்சர் சால்வ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து செக் பண்ணலாம், ஓகே? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை வரைகிறேன். ஸோ CH3 CH CH3 CH டபுள் பாண்ட் CH2. நல்லா கவனிங்க, இங்க வந்து HBr யூஸ் பண்ணியிருக்கோம், HBrயும் பெராக்சைடையும் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இந்த ரெண்டு காம்பவும் சேர்ந்தாலே நான் என்ன ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூலை ஃபாலோ பண்ணணும், ஓகேவா? அப்படின்னா என்னது, மார்கானிக் ஆஃப் ரூல் வர்ற ப்ராடக்ட்டை அப்படியே தலையில வரையணும். இப்போ நான் வழக்கம் போல இதை செப்பரேட் பண்றேன். நான் மார்கானிக் ஆஃப் ரூல் வரைஞ்சிருந்தேன் அப்படின்னா இங்க பிளஸ் போட்டிருப்பேன், இங்க மைனஸ் போட்டிருப்பேன். ஆனா ஆன்டி மார்கானிக் ஆஃப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே தலையில வரையணும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க இப்போ பிளஸ் போடுறேன், இங்க மைனஸ் போடுறேன், ஓகேவா? அப்போ பிளஸ் நோக்கி என்ன வரும், இங்க புரோமின் கொடுத்துருக்காங்க, ஸோ Br மைனஸ் வரும், இந்த இடத்துல H வரும், H பிளஸ் வரும், ஓகே? ஸோ என்னோட ப்ராடக்ட்டை நான் வரைஞ்சேன் அப்படின்னா எப்படி இருக்கும் பார்க்க,
CH3 CH CH3 CH2 பாண்ட் CH2 பாண்ட் Br. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட ப்ராடக்ட். ஒருவேளை இப்போ நான் வரைஞ்சது ஆப்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அதான் கரெக்ட். ஓகே, CH3 வந்திருக்கு. ஓகே, இதுலயுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, மோஸ்டா இந்த டாக்டிக்ஸை நான் எப்பவுமே என்னோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஃபாலோ பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் ஒரு கான்செப்டை வச்சு நான் ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணுவேன். ஒருவேளை நான் வரைஞ்சது ஆப்ஷன்ல அப்படியே இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நான் அதை சூஸ் பண்ணிக்கிடுவேன். இல்ல நான் வரைஞ்சதுக்கும் அங்கேயும் சம்பந்தமே இல்லை அப்படின்னா நான் எதுவும் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, இப்போ இதை நிறைய பேர் கரெக்டா வரைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா வரைஞ்சவங்க மறுபடியும் கை தட்டிக்கோங்க. கரெக்டா வரையாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் நிறைய கொஸ்டின் இருக்கு, நம்ம போக போக அப்படியே நீங்க பெட்டர் ஆயிருவீங்க. ஓகேவா? 2 சம் வந்து மார்கோனிக் ஆஃப் ஆன்டி மார்கோனிக் ஆஃப்ல இருந்து பார்த்தோம். அதுக்கடுத்து இங்க ஒரு இது இருக்கு. நீங்க புக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த காம்பவுண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஹாலஜன் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன்ல ஆட் ஆகுது. எவ்வளவுனா மோனோக்ளோரோ அப்படின்னா ஒரு குளோரின் தான் ஆட் ஆகுது. அப்போ எத்தனை டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் இது. இதுல எத்தனை டைப் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குன்னு பாருங்க. இது ஏ டைப்பு, இது பி டைப்பு, இது சி டைப்பு, இது டி டைப்பு. ஓகேவா? அப்போ 4 வகையான டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வரையலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆன்சர் இருக்கும். இதை நீங்களே வரைஞ்சு பாருங்க. ஓகேவா? இப்போ அடுத்த இம்பார்ட்டன்டான டாபிக் போவோம். இதுல வந்து ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க. ஏன்னா ஜேஇல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, இந்த டாபிக்கை முடிச்சுட்டு நான் அந்த கொஸ்டினை தான் சால்வ் பண்ணுவோம் உங்களுக்கு. ஸோ இதில் ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க. மேல உள்ளதுல 3 ஸ்டார் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்ப்போம். ஹாலோஜன் எக்ஸ்சேஞ்ச். ஹாலோஜன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஹாலஜன் இருக்கிற இடத்துல இன்னொரு ஹாலஜன் போய் இருக்கிறது தான் என்னது அப்படின்னா ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச். அதாவது ஏ இருக்கிற இடத்துல பி போய் ரீப்ளேஸ் பண்ணுது. ஓகே, இதுல 2 விதமான ரியாக்ஷன் பார்ப்பீங்க. ஒன்னு ஃபின்கல்ஸ்டைன் ரியாக்ஷன், இன்னொன்னு ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன். 2 பார்ப்பீங்க. என்னன்னு பார்த்துருவோம். Alkyl iodide are often prepared by the reaction of alkyl chloride or alkyl bromide with NaI. ஓகேவா? இல்ல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது அயோடைட் ஃபார்ம் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இது வந்து ஈஸியா என்னவாயிரும் அப்படின்னா அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட், ஈஸியா பாண்ட் உடஞ்சிரும். ஓகேவா? ஸோ இதை மெயினா எதுல இருந்து தான் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட ஆல்கைல் குளோரைடு இல்லைன்னா ஆல்கைல் புரோமைட்ல இருந்து சிந்தசைஸ் பண்றாங்க. எதை யூஸ் பண்ணி அப்படின்னா சோடியம் அயோடைடை யூஸ் பண்றாங்க. இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த அயோடின் போய் எதை ரீப்ளேஸ் பண்ணிருது அப்படின்னா குளோரினையும் புரோமினையும் ரீப்ளேஸ் பண்ணிடுது. இதை நான் உங்களுக்கு ஒரு இதை எழுதி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ இந்த மாதிரி நான் ஒன்று எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது CH3Cl இல்லைன்னா CH3Br இந்த மாதிரி நான் எடுக்கும்போது நான் சோடியம் அயோடைடை போடுறேன் அப்படின்னா சோடியம் அயோடைடு இஸ் சால்ட், அதாவது Na+I- பிரிஞ்சிடும். இப்போ இந்த I- என்ன பண்ணும் அப்படின்னா எதை போய் அட்டாக் பண்ணும் அப்படின்னா நம்ம குளோரினை போய் அட்டாக் பண்ணும். அப்போ குளோரினை போய் அட்டாக் பண்ணும்போது எது ரிலீவ் ஆயிரும் அப்படின்னா குளோரின் ரிலீவ் ஆயிரும். அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைச்சிரும் அப்படின்னா CH3I பிளஸ் Cl-. இப்போ நல்லா ஞாபகம் வைங்க. இப்போ இந்த Cl- எது கூட போய் அட்டாச் ஆயிரும் அப்படின்னா இந்த சோடியம் கூட போய் அட்டாச் ஆயிரும். அப்போ எனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா NaCl கிடைச்சிரும். இன்னொன்னு ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கலாம். இது என்ன மீடியம்ல ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். NaCl or NaBr thus formed is precipitate in dry acetone. அப்படின்னா இந்த ரியாக்ஷன் ஆக்சுவலா எதுல பண்றாங்க அப்படின்னா ட்ரை அசிட்டோன்ல பண்றாங்க. ஏன்னா இந்த ட்ரை அசிட்டோன்ல பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சோடியம் குளோரைடு, இந்த சோடியம் புரோமைட்லாம் precipitate ஆயிரும். இப்படி precipitate ஆச்சு அப்படின்னா லீச் அண்ட் கிளியர் பிரின்சிபல் வந்து இதுக்கு ரியாக்ஷனை ஃபார்வர்ட்ல மூவ் பண்றதுக்கு ஃபேவர் பண்ணும். ஓகே, இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அக்கார்டிங் டு லீச் அண்ட் கிளியர் பிரின்சிபல். ஓகே, அதான் சொல்றாங்க. இப்போ நான் சொன்னது என்னடா வளர்ற அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும்னு எனக்கு தெரியும். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். லீச் அண்ட் கிளியர் பிரின்சிபல்னா என்ன அப்படின்னு. லீச் அண்ட் கிளியர் பிரின்சிபல் வந்து நமக்கு டிஃபால்ட்டாவே இன்பில்டாவே ஹியூமன் இதுல பில்ட் ஆனதுதான். இப்போ சின்ன வயசுலலாம் ஏதாவது பண்ணியிருப்போம். நம்ம எதையாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் இல்லை எதையாவது ஒன்று உடச்சிட்டோம் அப்படின்னா அதை எவ்வளவுக்குள்ள சமாளிக்க முடியுமோ அவ்வளவுக்குள்ள சமாளிச்சு ஒரு நியூட்ரலைஸ் சிச்சுவேஷனை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இது நமக்கு மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலயுமே நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ரியாக்ஷன் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். லீச் அண்ட் கிளியர் பிரின்சிபல் மெயினா ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ல தான் நடக்கும். இப்போ இந்த மாதிரி நான் ஒன்று எழுதுறேன். CH3 இந்த Cl பிளஸ் சோடியம் அயோடைடு எடுத்தனா சோடியம் அயோடைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை அசிட்டோன்.
இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து ஆக்சுவலா ஒரு ஈக்லிபிரியம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்கமே. ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷனா இருக்கு அப்படின்னா, இப்ப என்னலாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, NaCl ஃபார்ம் ஆகுது. NaCl பிரிசிபிடேட் ஆயிருது. பிளஸ் CH3I ஃபார்ம் ஆகுது. இதுதான் நமக்கு ரியாக்ஷன்ல ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இப்போ பிரிசிபிடேட் ஆகுது அப்படின்னா அதோட ஸ்டேட் என்னது அப்படின்னா சாலிட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாலிட் எதுல இன்வால்வ் ஆகாது அப்படின்னா ஈக்லிபிரியம்ல இன்வால்வ் ஆகாது. ஓகேவா? இப்போ இந்த ரியாக்ஷன் இமேஜின் பண்ணுங்க. இப்படி ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நடக்கும். இப்போ ரியாக்டன்ட்ல இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது? NaCl ஃபார்ம் ஆகி சாலிடா மாறிடுது. சாலிட் என்னது ஈக்லிபிரியம்ல இன்வால்வ் ஆகாது. அப்போ இந்த ரியாக்டன்ட் சைடு என்ன நினைக்கும் அப்படின்னா, ஐயோ ஈக்லிபிரியம்ல NaClயே காணுமே, நம்ம அப்ப இன்னும் ப்ரொடியூஸே பண்ணலையோ NaCl அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னும் நிறைய NaCl ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படின்னா ரியாக்ஷன் எங்க மூவ் ஆகுது? ஃபார்வர்ட் டைரக்ஷன் நோக்கி மூவ் ஆகுது. சரி, NaCl ஃபார்ம் ஆனோடனே அந்த NaCl மறுபடியும் ஈக்லிபிரியம்ல இன்வால்வ் ஆகுமா? ஆகாது. ஏன்? அது மறுபடியும் சாலிட் ஆயிரும். அப்போ மறுபடியும் ரியாக்டன்ட் என்ன நினைக்கும் அப்படின்னா, ஐயோ நம்ம இன்னும் NaCl இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணல போல அப்படின்னு நினைச்சு இது NaCl ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். NaClயும் பிரிசிபிடேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ ரியாக்ஷன் எதை நோக்கி மூவ் ஆகும் அப்படின்னா ஃபார்வர்டை நோக்கி மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த NaCl பிரிசிபிடேட் ஆகுறதுனால எது நிறைய ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னா CH3I நிறைய ஃபார்ம் ஆயிரும். நமக்கு நிறைய ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிரும். இதுதான் என்னது அப்படின்னா லீ-சாட்லியர் பிரின்சிபல். இந்த இது நம்ம பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில லேட்டா படிப்போம். ஜஸ்ட் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபின்கெல்ஸ்டைன் ரியாக்ஷன். இந்த ஃபின்கெல்ஸ்டைன் ரியாக்ஷன் வந்து மெயினா எதை தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஆல்கைல் அயோடைடை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல்கைல் அயோடைடை ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்க என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா NaI இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை அசிட்டோன். நான் அசிட்டோன்னு எழுதுறேன். ஆக்சுவலா இது ட்ரை அசிட்டோன். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்ததுக்கு வருவோம். அடுத்ததுமே இம்பார்ட்டன்ட் ஆனதுதான். The synthesis of alkyl fluoride is best accompanied by heating an alkyl chloride or bromide in presence of metallic fluoride. இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது அப்படின்னா ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதான் மெட்டல் ஃப்ளோரைட்ஸ். ஓகேவா? அதாவது சேம் மேல இருக்கிற அதே ரியாக்ஷன் மாதிரி தான். ஆனா சோடியம் அயோடைடுக்கு பதிலாக இங்க என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஃப்ளூரைடு, மெட்டாலிக் ஃப்ளூரைடு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ புரோமின் இருக்கிற இடத்துல எது போய் ரீப்ளேஸ் ஆயிரும் அப்படின்னா ஃப்ளூரின் போய் ரீப்ளேஸ் ஆயிரும். அப்போ ஸ்வாட்ஸ் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னா ஃப்ளூரைட்ஸ் ஃபார்ம் பண்ணுவீங்க. ஃப்ளூரைட்ஸ் ஃபார்மிங்க இங்க நீங்க மெயினா என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா மெட்டல் ஃப்ளூரைடு யூஸ் பண்ணுவீங்க. மெட்டல் ஃப்ளூரைட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ ஃபின்கெல்ஸ்டைன் ரியாக்ஷன்ல அயோடைடு, ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன்ல ஃப்ளூரைடு. ஓகேவா? இதை ஸ்டார் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. சிங்கிள் ஸ்டார். நான் சிங்கிள் ஸ்டார் போடுறது எல்லாமே என்ன அப்படின்னா ஜேஇல நீட்ல உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல இதுல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கறது அர்த்தம். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ ஒரு ஜேஇ கொஸ்டின் தான் பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டின்ல கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. இன்னொன்று இதுல ஒரு சின்ன எரர் இருக்கு. இது பிஆர் கிடையாது, ஆக்சுவலா இது ஹெச்பிஆர். ஓகேவா? ஸோ நமக்கு ஹெச்பிஆர் கொடுத்துருக்காங்க, அது கூட CCl4 கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. ஹெச்பிஆர் இன் பிரசன்ஸ் ஆஃப் CCl4, பெராக்சைட்லாம் கிடையாது. அப்போ இங்க நார்மலா என்ன ரூல் நடக்க போகுது அப்படின்னா மார்கோனிக் ஆஃப் ரூல் தான் நடக்க போகுது. ஓகே, ஸோ வீடியோவை பாஸ் பண்ணி நீங்க ஆன்சரை கண்டுபிடிங்க. ஸோ உங்க ஆன்சர் இந்த நாளில் எதுன்னு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நீங்க சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து ஒரு 2 ஸ்டார் மார்க் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்படின்னா அதுல ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் அந்த காம்பவுண்டை வரைகிறேன். இமேஜின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து நார்மல் மார்கோனிக் ஆஃப் ரூல் தான். ஓகேவா? ஸோ இங்க நான் வந்து இந்த இதை செப்பரேட் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல பிளஸ் வந்திருக்கும், இதுல மைனஸ் வந்திருக்கும். ஸோ மைனஸ் இருக்கிற இடத்துல நான் டைரக்டாவே என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா CH3 ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? அதாவது ஹைட்ரஜன் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இங்க வந்து பிளஸ் வந்திருக்கும், இங்க வந்து CH3 இருந்திருக்கும். இப்போ இமேஜின் பண்ணுங்க, இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இங்க தான் நீங்க ஸ்டார் மார்க் போடணும். இது வந்து ஆக்சுவலா ஒரு செகண்டரி கார்போகேட்டையான். நீங்க வந்து ஆல்ரெடி ஜிஓசிலேயே படிச்சிருப்பீங்க. அதாவது ஒருவேளை உங்களுக்கு கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது செகண்டரியை வந்து டெர்ஷரியாவோ இல்ல பிரைமரியா செகண்டரியாவோ மாத்துறதுக்கான சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த ஸ்டெப்பை பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த ரியாக்ஷனை ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? இப்போ எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் அப்படின்னா இமேஜின் பண்ணுங்க, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, அடுத்து மெத்திலும் இருக்கு. ஒன்னு இந்த ஹைட்ரஜன் இங்க போய் ஹைட்ரைட் ஷிஃப்ட் நடக்கலாம். ஹைட்ரைட் ஷிஃப்ட் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு இங்க பிளஸ் வரும். அதாவது ஹைட்ரஜன் இருக்க இடத்துல பிளஸ் வந்துடும். அப்ப டெர்ஷரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். இன்னொரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா இந்த மெத்தில் ஷிஃப்ட் ஆகலாம். இதுக்கு பேர் என்னன்னா மெத்தில் ஷிஃப்ட்.
ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இத நீங்க ஆக்சுவலா ஒரு ஸ்டார் மார்க் கூட இந்த பாயிண்ட்ல ட்ரிபிள் ஸ்டார் கூட போட்டுக்கோங்க. ஏன்னா, இதுல நீங்க தப்பு விட்டீங்க அப்டின்னா, உங்க மார்க் போயிரும். ஓகேவா? ஹைட்ரேட் ஷிஃப்ட்டும் நடக்கலாம். மெத்தில் ஷிஃப்ட்டும் நடக்கலாம். ஓகே. இப்போ எந்த ஷிஃப்ட்ட நீங்க சூஸ் பண்ண போறீங்க? ஏன்னா 2மே டெர்ஷியரி கார்போகேட்டையன் தான் ஃபார்ம் பண்ண போகுது. நீங்க ஹைட்ரேட் ஷிஃப்ட் பண்ணீங்க அப்டின்னா, உங்க ஆன்சர் டி கரெக்ட்டா வரும். சாரி ஹைட்ரேட் ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா, பி வரும். மெத்தில் ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா, டி வரும். இப்ப நீங்க சூஸ் பண்ற ஆப்ஷன பொறுத்து உங்களுக்கு 2 ஆன்சர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க ஷிஃப்ட்டே பண்ணல. நான் டைரக்ட்டா நீங்க சொல்லிக் குடுத்த அந்த ரூலயே நான் ஃபாலோ பண்ணிட்டேன் அப்டின்னா, உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்டின்னா, ஆ அப்டி ப்ராடக்ட்டே குடுக்கலன்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு மேட்ச் ஆகுற மாரி. இல்ல குடுத்துருக்காங்க. சி போட்டிருப்பீங்க. ஓகேவா? இப்போ நீங்க சி போட்டீங்கன்னா, டைரக்ட்டாவே உங்க ஆன்சர் இப்ப தப்புன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்ப நீங்க ஹைட்ரேட் ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். மெத்தில் ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்ரேட் ஷிஃப்ட்க்கும், மெத்தில் ஷிஃப்ட்க்கும் நடுவுல ஃபைட் வரும்போது நீங்க எத தான் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்டின்னா, மெத்தில் ஷிஃப்ட்ட தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா மெத்தில் ஷிஃப்ட்டோட ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மி. ஓகேவா? இன்னொன்னு மெத்தில் ஷிஃப்ட் வந்து அங்க இருக்கிற கார்போகேட்டையன நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணும். அதனால மெத்தில் ஷிஃப்ட்ட தான் பிரிஃபர் பண்ணணும். அப்போ மெத்தில் அங்க நகன்றுச்சு அப்படின்னா, எனக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாரி ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டா? அதாவது மெத்தில் அந்த சைடு போயிருச்சு. அந்த கார்பனுக்கு போயிருச்சு அப்படின்னா, இந்த மாரி ஃபார்ம் ஆயிரும். அடுத்து இங்க பிளஸ் வரும். இனி தான் என்ன நடக்கும் அப்படின்னா, என்னோட புரோமின் அட்டாக் நடக்கும். அப்படி புரோமின் அட்டாக் ஆச்சுன்னா, எனக்கு பார்க்கறதுக்கு ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? ஒரு ஒரு சைக்ளோஹெக்சேன் இங்க, இங்க ஒரு CH3, CH3. ஸோ நான் கீழ இருந்து வரையறேன். இப்ப என்னோட ஆன்சர் எதுவும் மேட்ச் ஆகுதா அப்படின்னா, பி ஆப்ஷன் மேட்ச் ஆகாது. எந்த ஆப்ஷன் தான் மேட்ச் ஆயிருக்கும் அப்படின்னா, டி ஆப்ஷன் தான் மேட்ச் ஆயிருக்கும். ஸோ இதுதான் கரெக்ட்டான ஆன்சர். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க ட்ரிபிள் ஸ்டார் போட்டா கூட பிரச்சனை கிடையாது. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இது வந்து உங்களோட JEE ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேவா? ரீசென்ட்டா தான் கேட்டிருக்காங்க. ஓகே. ஆ இந்த மாரி நம்ம ஃப்ரீக்வென்ட்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது, நான் கான்செப்ட்ட அப்படியே அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்களும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ஹோம்வொர்க் கொஸ்டின். ஸோ ஹோம்வொர்க் கொஸ்டின். நான் இத எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் குடுத்துடுறேன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஆல்கீன் குடுத்துருக்காங்க. அடுத்து HCl குடுத்துருக்காங்க. அப்போ என்ன ரியாக்ஷன் இத நீங்க ஆல்கீன ஃபர்ஸ்ட் செப்பரேட் பண்ணணும். ஒரு இடத்துல பிளஸ், மைனஸ் இல்லன்னா கீழ பிளஸ், மேல மைனஸ். அத நீங்க தான் டிசைட் பண்ணணும். எங்க பிளஸ் போடணும், எங்க மைனஸ் போடணும் அப்படின்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். அதுக்கேத்த மாரி நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, HCl ஆட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு குளோரின் ஆட் ஆன மாரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா? நீங்க மேல ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா, இது கிடைக்கும். கீழ ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த மாரி ஒண்ணு கிடைக்கும். ஓகே. இப்போ குளோரின் ஆட் ஆயிருச்சு. NaI போடுறோம். NaI இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை அசிட்டோன். இப்ப தான் அந்த நேமிங் ரியாக்ஷன் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன். இந்த கிளாஸ்ல தான் சொல்லிக் குடுத்தேன். ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் வந்து இந்த இத யூஸ் பண்ணியிருப்பாரு. ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் அப்டின்னும் சொல்லிக் குடுத்தேன். அந்த ரியாக்ஷன ரெஃபர் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு டைரக்ட்டாவே என்ன வந்துரும் அப்டின்னா, ப்ராடக்ட் வந்துரும். இது ரொம்ப ரீசென்ட்டா கேட்டது. அதுவும் 2 வருஷம் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா 2021லயும் கேட்டிருக்காங்க. 25லயும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்டின்னு உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். வீடியோவெல்லாம் இன்னும் முடிக்க முடியாது. இன்னொரு கொஸ்டினும் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் தரேன். ஓகே. இதுதான் செகண்ட் கொஸ்டின். ஸோ ஒரு காம்பவுண்ட் குடுத்துருக்காங்க. அந்த காம்பவுண்ட் எது கூட ரியாக்ட் ஆகுது அப்டின்னா, HBr கூட ரியாக்ட் ஆகுது. 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இதுக்கு நான் வந்து எந்தவித ஹிண்ட்டும் குடுக்க போறதில்ல. நீங்களே தான் சால்வ் பண்ணணும். ஓகே. ஸோ இதோட நம்ம இந்த கிளாஸ முடிக்கிறோம். இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்ஸர நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? ஒருவேள உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, நல்லா இருந்துச்சு அப்டின்னா, கமெண்ட்ல ஏதாவது கிளியர் அப்டிங்கிற மாரி ஏதாவது ஒரு வேர்ட மட்டும் போடுங்க. எதுவும் சஜஷன்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ. பாய். சி யூ.